வெல்கம் டு ட்ரூ கார்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டாப் 5 லேட்டஸ்ட் இந்தியன் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்னால இந்தியாவில் மேனுஃபேக்சரான மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக ரோட்டில் பார்க்குற வெஹிக்கிள்ஸ்க்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்க போது அண்ட் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸோட இந்த வண்டிகள் இருக்க போது. ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மிலிட்ரி வெஹிக்கிள் வந்து டாடா சஃபாரி ஸ்டார்ம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வண்டி இது. அண்ட் ரொம்ப ரஃப்பான டெரெயினில் இந்த வண்டி போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் தந்துக்கிறாங்க. அதாவது 4 வீல்ஸ்க்கு வந்து இன்ஜின்லேருந்து பவர் கிடைக்கும். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின், 2500 சிசி, 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு கமர்ஷியல் எஸ்யூவிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 250 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் தந்திருப்பாங்க. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா 400 தந்துக்கிறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அசால்ட்டாக வந்து 1000 கேஜி லோடு வரைக்கும் எடுத்து போகும். ஆனால் ரொம்ப டஃப்பான டெரெயினை ரொம்ப ஈஸியாக தாண்டிட்டு போகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து அட்டகாசமான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட பாடி, டோர்ஸ் அண்ட் விண்டோஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்மால் வெப்பன்ஸ் அண்ட் ஹேண்ட் பிஸ்டல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அசால்ட்டாக தாங்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இருக்க கார்பெட் பார்த்தீங்கன்னா கெவ்லாரில் செய்யப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ப்ரூஃப் கார்பெட். ஸோ 1 கேஜி கீழே இருக்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஹேண்ட் கிரைனேட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அசால்ட்டாக தாங்கும். அதுக்கப்புறம் இந்த காரோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டபிள் ஃபியூல் டேங்க். ஸோ அதாவது இந்த வண்டியோட ஃபியூல் டேங்கை நீ சுட்டாலும் பார்த்தீங்கன்னா கார் வந்து வெடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ வண்டி டயர் வந்து பஞ்சர் ஆனாலும் நீங்கள் இந்த காரை வந்து ஃப்ளாட்டாக ஓட்டிட்டு போகலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஆனால் மிலிட்ரி காரில் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான கார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கம்ஃபர்ட் சீட்ஸ் இருக்குது, ஏசி இருக்குது, ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, அப்புறம் மொபைல் ஃபோன் சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது, ரேடியோ இருக்குது, அப்புறம் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கன் ஹோல்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் 7 ஏர் பேக்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி பர்சனல் கேரியர் வெஹிக்கிள்னுவாங்க. பெரிய பெரிய விஐபிஸை எஸ்கார்ட் பண்ணுறதுக்கும் எடுத்து போகிறதுக்கும் இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பழைய மாருதி சுசுகி ஜிப்சியை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏன் பார்த்தீங்கன்னா பழைய மாருதி சுசுகி ஜிப்சி வந்து ரொம்ப அவுடேட்டான வண்டி, பர்ஃபார்மன்ஸும் கம்மி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த வண்டி தான் இந்த வண்டி ரீப்ளேஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மிலிட்ரி ஆம்புலன்ஸாக மாற்றிக்கலாம் அண்ட் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கு இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 15 lakhs தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs மேலே போகும். இது ஏன் பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து இந்தியன் ஆர்மி விற்கும்போது சுத்தமாக ப்ராஃபிட் பார்க்காம இவ்வளோ கூட சீப்பாக ப்ரைஸ் வைக்கணுமோ அவ்வளோ சீப்பான ப்ரைஸை டாட்டா விற்கிறாங்க. ஸோ டாட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறாங்க. ஸோ டாட்டா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் இந்த வண்டி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து அசோக் லேலன்ஸ் மீடியம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள். இந்த மிலிட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி பஸ் மாதிரி அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 வண்டி. சரி, அது என்ன இந்த மீடியம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா லைட் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள். அதாவது பிஸ்டல் அண்ட் ஹேண்ட் வெப்பன்ஸ் மட்டும் தான் தாங்கக்கூடிய ஒரு வண்டி இது. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ரைஃபிள், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட புல்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே தாங்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரொம்ப பாப்புலரான கன் பார்த்தீங்கன்னா AK-47 அண்ட் 7 அண்ட் 5 புல்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மீடியம் இம்பாக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் தாங்கும். அதாவது லேண்ட் மைன்ஸ் அண்ட் 8 கேஜி டிஎன்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அசால்ட்டாக தாங்கும். அண்ட் எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஏற்பாடு. இந்த பாட்டியும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இந்த வண்டிக்கு இருக்காது. இது வந்து வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ். சரி, அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மற்ற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க எல்லா விண்டோஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி புல்லட் ப்ரூஃப் அண்ட் சீல்டு. ஸோ வந்து எனி கெமிக்கல் அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்குள்ளே சுத்தமாக வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃபயரிங் போர்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ யாராச்சும் எதிரிங்க அவுட் சைடில் இருந்தால் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரிங் போர்ட்ஸ் மூலிமா அவங்க கன் வச்சு சுடலாம். அண்ட் இது பார்த்தாது பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா 360 கன்னர் ஸ்டேஷன் தந்துக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹெவி கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா வந்து இந்த வண்டியில் வந்து அழகாக வந்து எனிமியை வந்து நீங்கள் சண்டை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ வந்து அவுட் சைடில் என்ன நடக்குது வந்து கேமரா வழியாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. ஸோ வந்து பார்க்க முடியாத பெருசாக. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் கேமரா தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் சர்ச் லைட்ஸ் தந்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயே இருக்குது, ரியலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட்டில் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து வண்டியில் உட்காந்துக்கலாம். 8+2. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பேர் அண்ட் வண்டியோட
கார்கோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 8 பேர் உட்காந்துக்கலாம். சரியே இவ்வளோ கம்மியான பேர் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க பெருசாக இருந்தாலும், இந்த முழுக்க முழுக்க ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மருக்கே செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூஃப் மவுண்டட் சீட்ஸ்ன்னுவாங்க. ஸோ ஏன் இந்த ரூஃப் மவுண்டட் ஆயிருக்குன்னா, இந்த கீழ ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்தா, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இம்பாக்ட் வந்து சீட்ல தெரியக்கூடாதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ரூஃப் மவுண்டட் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின், 5000 சிசி, 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 85 km/h. இந்த வண்டியோட விலை இவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இதோட வண்டியோட விலை வந்து 1 crore. இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வண்டியோட மொத்த செலவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மர் அண்ட் சர்டிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங்க்கே போயிருக்கு. ஸோ இப்போ வர நிறைய லக்ஸுரியஸ் கார்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்து 1 crore செலவு வைக்கிறாங்க. ஸோ நம்மள காக்குற சோல்ஜர்ஸ்க்கு இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நல்லா வொர்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற கார் மஹிந்திரா மார்க்ஸ்மேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ஸ்கார்பியோலேருந்து மாடிஃபை பண்ண ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் இது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4x4 வெஹிக்கிள். அண்ட் நம்ம ப்ரீவியஸா பார்த்த வண்டி மாரி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா, மீடியம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் அண்ட் பிளாஸ்ட் ப்ரூஃப் வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா போறதுக்காக வந்து டிசைன் பண்ண ஒரு வண்டி இது. ஸோ இந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் ஆப்பரேஷன்ஸ், சர்ஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ் அப்போ வந்து இந்த வண்டிய பெரும்பாலும் யூஸ் பண்ற ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து 4 பேர் உட்காந்துக்கலாம். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துப்பாங்க. அண்ட் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்த வண்டி மாரி இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, ஃபயரிங் போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ நீங்க வந்து எனிமீஸ் யாராச்சும் இருந்தா சோல்ஜர்ஸ் வந்து உள்ள இருந்து சுடலாம். அண்ட் வந்து மேலயும் பார்த்தீங்கன்னா, ரூஃப் டாப்லயும் வந்து ஏஞ்சி நின்னு சுடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆர்பிஜி, ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த மாரி வெப்பன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து ஒரு ப்ரொவிஷன் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டயர் பஞ்சர் ஆனாலும் நீங்க இந்த வண்டிய வந்து ஃப்ளாட்டா ஓட்டிட்டு போலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2.6 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின், 2500 சிசி, 230 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. அண்ட் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்ச வண்டி. ஏன்னா டிசைனும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்க போற வண்டி வந்து அசோக் லேலண்ட்ஸ் சூப்பர் ஸ்டாலின் 8x8. ஸோ இந்த மிலிட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிலிட்டரி லாரி சொல்லலாம். ஸோ பொதுவா ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி எக்யூப்மெண்ட்ஸ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற போற வெஹிக்கிள் தான் இந்த மிலிட்டரி வெஹிக்கிள். நீங்க கேட்கலாம், ஒரு சாதா லாரி யூஸ் பண்ணலாமே, எதுக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணும் அப்படி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மிலிட்டரி வெஹிக்கிளுக்கும் சாதா லாரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மிலிட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 8x8 டயர்ஸ் இருக்கு. இந்த 8 டயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லேருந்து பவர் கிடைக்கும். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, எல்லா டெரெயின்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லா கஷ்டமான டெரெயின்லயும் வந்து ரோடே இல்லாத இடத்துக்கு கூட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா போகும். அதுக்கப்புறம் இந்த ஆர்மி லாரி பார்த்தீங்கன்னா, 5000 மீட்டர் ஆல்டிட்யூட்ல பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா செயல்படும். ஸோ ஹைட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் எரியதுக்கோ, ஃபியூல் எரியதுக்கோ ரொம்ப தேவையான ஒரு பொருள் ஆக்ஸிஜனு. ஸோ ஆக்ஸிஜன் கம்மியானா நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆவாது. ஸோ அதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ண இன்ஜின் தான் வந்து இந்த ஆர்மி லாரில இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்மி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிரான இடத்துல இருப்பாங்க. இல்லன்னா ரொம்ப சூடான இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கிளைமேட்டையும் தாங்கக்கூடிய ஒரு வண்டியா இருக்கணும். ஸோ இந்த ஆர்மி லாரி பார்த்தீங்கன்னா, -25 to 55 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா தாங்கும். நிச்சயமா வந்து சாதா லாரி வந்து தாங்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்மி லாரியோட மத்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சென்ட்ரலைஸ்ட் டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஏதாச்சும் டயர் பிரஷர் கம்மியானாலும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டயர்ல காத்து ஏறிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. அண்ட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, நெறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஹில் கிளைம் அசிஸ்ட் இருக்கு, ஹில் லாக் சிஸ்டம் இருக்கு, ஹில் பிரேக் சிஸ்டம் இருக்கு. இந்த மாரி வந்து சாதா லாரியில இல்லாத டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வான்ஸான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி லாரில இருக்கு. அண்ட் இந்த மிலிட்டரி லாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40 lakhs. அண்ட் இந்த மிலிட்டரி லாரியோட மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 டன்ஸ். அண்ட் இந்த மிலிட்டரி லாரியோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாரிய நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற மிலிட்டரி வெஹிக்கிள் வந்து டாடா கேஸ்ட்ரால். இந்த மிலிட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறதுக்காக உருவாக்குன ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் இது. ஸோ பொதுவா டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான மிலிட்டரி வெஹிக்கிள் சொல்லுவேன். ஸோ டாட்டா வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா சண்டை போடுறதுக்காக உருவாகுன ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் தான் இந்த டாடா கேஸ்ட்ரால். இந்த வண்டி வந்து ஒரு 8x8 ஹை புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் இது. ஸோ எல்லா டைப்பான புல்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆர்பிஜி சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆர்பிஜி அண்ட் மிசைல் யாராச்சும் இந்த வண்டி மேல லான்ச் பண்ணா, அத தடுக்கிறதுக்கும் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்கு. இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் வண்டி. ஸோ கெமிக்கல் அட்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து உள்ள இருக்கவங்கள காப்பாத்தும்.
வண்டி ஃபுல்லா க்ளோஸ்டா இருந்தா இந்த வண்டி எப்படி டிரைவ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டிக்கு 360 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கேமராஸ் வந்து பொருத்திருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து டிரைவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து 30 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கேனன் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஷின் கன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வண்டிக்குள்ள உட்காந்துட்டே வந்து நீங்க இத கண்ட்ரோல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, டேங்க் மாரியே ஆப்பரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் கூட போகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அடிஷனலா வந்து ஆக்ஸிஜன் டேங்க்ஸ் கூட இந்த வண்டியில இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரிவர்ஸ வந்து தாண்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10+2 அண்ட் இந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன்ஸ், ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் அண்ட் வார்ல கூட இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20,000 கேஜிஸ். அந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 crores. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தான வண்டி நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டாடா, மஹிந்திரா அண்ட் அசோக் லேலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ அவங்க நினைச்சிருந்தா காசுக்காக வந்து நான் மத்த நெறைய எதிரி நாடுகள் சரி, மத்த நாடுகளுக்கு வந்து இவங்க பார்க்குற இந்த கார்ஸ் வந்து விக்கலாம். பட் அவங்க எதுவுமே பண்ணல. இந்தியாவுக்காக மட்டும் தான் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மேக் பண்றாங்க. ஸோ வந்து நிச்சயமா வந்து இந்த மாரி இந்தியன் கம்பெனிஸ நிச்சயமா நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி இந்தியன் கம்பெனிஸ் வளர்ந்தா தான் அவங்க டெக்னாலஜி வளரும். அவங்க டெக்னாலஜி வளர்ந்தா தான் அவங்க வந்து இன்னும் பெட்டரான ஆர்மி வெஹிக்கிள்ஸ் தர முடியும். அவங்க பெட்டரான ஆர்மி வெஹிக்கிள்ஸ் தந்தா தான் நம்ம இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவ ஸ்பெஷலா சஜெஸ்ட் பண்ண நாகராஜுக்கும், சதீஷ் பிரபுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க் யூ.